வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் சுரக்காயோட பருப்பு சேர்த்து பால் கறி செய்ய போறேன். இந்த மாரி நீங்க சுரக்காய் சேர்த்து செய்து குடுத்து பாருங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். வாங்க நான் எப்படி செய்றேன்றத பார்ப்போம். முதல் சுரக்காய நான் சுத்தமா வெட்டி கழுவி எடுத்திருக்கிறேன். சிறு துண்டுகளா வெட்டியிருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் பருப்பு நான் ஒரு 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கிறேன். அதில் நான் பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, தக்காளி பழமெல்லாம் சேர்த்துட்டு, ஒரு சொட்டு மஞ்சளும் சேர்த்து, ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இந்த பருப்பை வேக வைக்க போகிறேன். தண்ணிக்கு பதிலாக நாங்கள் பாலும் சேர்த்து வைக்கலாம். நான் இன்றைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பருப்பை வேக வைக்க போகிறேன். ஆனால் நல்லா இருக்கும். சுரைக்காயை இந்த மாதிரி நீங்கள் சுரைக்காயை செய்து பருப்போடு போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுரைக்காய் விருப்பம் இல்லாதவங்க கூடி விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு தடவையும் செய்து சாப்பிடணும்னு தோணும். நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துட்டுது. மசிச்சு போட்டு நான் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். அது கொஞ்சம் கொதிக்கட்டும். இங்கே நாங்கள் சுரைக்காயை வைப்போம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கடுகு, சீரகம் சேர்த்துருக்கேன். அதோட உள்ளி தட்டி சேர்த்துருக்குறேன். அதோட வெங்காயம், கருவேப்பிலை, அதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். பொரியட்டும். வெங்காயம் லேசாக பாருங்கள் பொரிஞ்சு வந்துட்டுது. நல்லா பொரியணும்ல, அளவோடு பொரிஞ்சால் போதும். இதில் மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், காரத்துக்கு நான் கட்டத்தூள் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இப்போ சுரைக்காயை இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். சுரைக்காயை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விடுவோம். நல்ல சுவையாக இருக்கும். நாங்கள் இப்போ பருப்பை தாளித்து போடுற மாதிரி இப்போ நாங்கள் இந்த சுரைக்காயை நல்லா கொஞ்சம் வதங்க விட்டுட்டு ஒரு 2-3 தடவை நாங்கள் இப்படி கிளறி விட வேணும். பாருங்கள், இப்போ நல்லா சுரைக்காய் வெந்துட்டுது. லேசாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ நாங்கள் சுரைக்காயை பருப்போடு சேர்த்துக்கொள்வோம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேசி புளியும் சேர்த்துக்கொள்வோம். நல்ல சுவையாக இருக்கும். சுரைக்காய் சேர்த்து இப்படி பருப்பு செய்தால் பாருங்கள், 5 நிமிஷத்தில் செய்திடலாம். பருப்பு கறி டக்கண்டே சமைக்கலாம். பருப்பு கறி யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பருப்புண்டா பிடிக்கும் இல்லையா? இதுதான் எங்களுடைய மதிய சாப்பாடு. பருப்பு கறியும் மீன் பொரியலும் வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.